நிகழ்வை நாம் இறைவணக்கத்தோடு ஆரம்பம் செய்வோம். ஜெகஜனனி சுகபானி கல்யாணி, ஜெகஜனனி சுகபானி கல்யாணி, ஜெகஜனனி சுகபானி கல்யாணி, ஜெகஜனனி சுகபானி கல்யாணி, ஜெகஜனனி. சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகபானி கல்யாணி, ஜெகஜனனி. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் என்கின்ற இந்த நூல் இந்த 80வது பிறந்த நாள் மலர் வெளியீட்டு நிகழ்வுக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையில் கற்றவர்கள் கற்றவர்களை எப்பொழுதும் காமுறுவர். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றா கற்றவர்கள் கற்காதவர்களோடு பழகிற நேரத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். இது எப்படி அதை சமாளிக்கிற என்ற பிரச்சனை இருக்கும். ஆகவே அறிவு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அறிவு அமைதியை உண்டாக்கும், அறிவு மன நிம்மதியை உண்டாக்கும், அறிவு இளமையை உண்டாக்கும். சிறியனா பார்க்குற நேரமும் நாம் அதை உணர்றோம். இந்த தமிழை வளர்க்கிறது இந்த புலம்பெயர் நாடுகளில் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கந்தையா ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வரவேற்புரைக்காக. மொழி எனும் கருவறையில் மூத்த பிள்ளையாய் பிறந்த தமிழ் மொழியே, மூத்த குடியாம் எங்கள் முன்னோர்களின் வாய் திறந்து பேச வைத்த முதல் மொழியே, அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்த கம்பன், வள்ளுவர் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழியே, மேன்மை பொருந்திய பல மேலை நாட்டு அறிஞர்களை வியக்க வைத்த சரித்திர மொழியே, உனக்கு என் முதல் வணக்கம். சிறியண்ணாவின் 80வது நிறைவினை ஒட்டி வெளியிடப்படும் மலர் வெளியீட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அவையோரே, இங்கு வீற்றிருக்கும் பெரியோரே, இன்றைய இளையோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என சிறியண்ணா குடும்பத்தின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் தமிழ் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குகின்ற தமிழுடன் ஆங்கிலத்தையும் மூச்சாக சுவாசிக்கின்ற கல்லாமையை இல்லாமை ஆக்கி அன்பின் உறைவிடமாய் தன்னம்பிக்கையின் திறவுகோலாய் விளங்குகின்ற இன்றைய விழாவின் கதாநாயகர் எங்கள் சிறியண்ணாவுக்கான இந்த விழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றேன். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்கு பின் விற்பவரும் தேக்கு விப்பார் என்ற பழமொழிக்கு இணங்க சிறியண்ணாவிற்கு என்றும் உறுதுணையாக இருந்து வருகின்ற மாதினி டீச்சருக்கு எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் தெரிவிப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன்.
பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், செடிகளாயிரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என போன்றோர்க்கு கல்வியோடு ஒழுக்கத்தையும் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் புலம்பெயர் மண்ணில் பெரும் பேச்சாளராகவும் நூல் விமர்சகராகவும் மெளிந்து கொண்டிருக்கின்றவரும் சிறியண்ணா பற்றிய விழா மலரையும் ஆவணப்படத்தையும் ஆக்குவதில் அரும்பணி ஆற்றி இன்றைய இந்த விழாவை முறைப்படி நடப்பிக்க இருக்கும் திரு முத்தையா நித்யானந்தன் அவர்களை சம்பிரதாயப்படி வரவேற்பதில் பேருவகை அடைகிறேன். விழாவிற்கு வருகை புரிந்து விழா மலரை வெளியிட வந்திருக்கும் கருணை உள்ளம் கொண்ட கைலை நாகநாத சிவம் குருக்களை வரவேற்பதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து குயில்களாய் இனிய குரலில் இசைப்பாடி நம் செவிகளுக்கு விருந்து படைத்து நம்மை இன்பக் கடலில் மூழ்கடிக்க தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவியரையும் வருக வருக என அன்பு, பாசம், புரிதல் எனும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வி, ஒழுக்கம் எனும் நற்பண்புகளையும் இணைத்து புதிதாய் நட்சத்திரங்களை ஒளிவிளக்குகளாய் கட்டி தொங்கவிட்டு அழகுபடுத்தியது போல் கூடியிருக்கும் இலக்கிய வட்ட உறுப்பினர்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வெளியிடப்பட இருக்கும் 80 ஆண்டு நிறைவு விழா மலரையும் ஆவணப்படத்தையும் தயாரிப்பதில் அயராது உழைத்த அனைவரையும் வரவேற்பதில் ஆனந்தமடைகின்றேன். இன்றைய விழா நிகழ்ச்சிகளை தொகுத்தளித்து சிறியண்ணாவை வாழ்த்து வந்திருக்கும் முன்னாள் தீபம் தொலைக்காட்சி புகழ் அனஸ் அவர்களுக்கும் எனது சிறப்பான வரவேற்பு. இறுதியாக சிறியண்ணனுக்கான இந்த பெருவிழாவின் வரவேற்புரை ஆற்றுவதற்கான இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு சிறியண்ணன் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த இந்த நூலை மிக அற்புதமாக தொகுத்திருக்கின்றார் திரு நித்யானந்தன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளர், எல்லோருக்கும் அறிந்தவர், சுவையான பேச்சாளர், விமர்சகர், எல்லோரோடும் அன்பாக பழகுவார். இப்போ நானும் நித்திசேரும் 2000ஆம் ஆண்டு எப்படி இருந்தோமோ அதே போல் தான் 2024ஆம் ஆண்டும் இருக்கிறோம். ஆகவே எப்படி அந்த பழக்கத்தை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், நட்புறவோடு இருக்கிறோம், அதே உணர்வோடு தான் இப்போவும் நாங்கள் பேசுவோம். அதே போல தான் சிறியண்ணாவுக்கும் நித்திசேருக்கும் இடையிலான அந்த உறவு, அந்த நட்பு, அந்த தொடர்பு, அதன் மூலமாக ஒரு உள்ளத்தால் ஆன ஒரு நூலாகவே இந்த நூலை நான் பார்க்கின்றேன். எப்படி அதை ஒரு மனம் வச்சு இந்த நூலை தொகுக்க முடியுமோ அப்படி இந்த நூலை தொகுத்திருக்கின்றார். இதில் முக்கியமான விஷயம், எனக்கு விருப்பமான புதுவை ரத்தினத்துறையினுடைய ஒரு கவிதை, அரங்கினை ஆளும் ஆற்றல், ஆங்கில புலமை சட்ட வரம்பினை அறிந்து வெல்லும், வல்லமை நெஞ்சில் அன்பு சுரந்திட சிரித்து பேசும், சுந்தர தமிழன் என்ற பரம்பரை நிமிர்வு எல்லாம் படிந்தவன் கந்தராசா. இந்த ஒரு கவிதையே போதும், ஒரு சீல் மாதிரி, ஒரு சீல் மாதிரி இந்த கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதை. சிறியண்ணாவுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கவிதை. இந்த நூலை தற்பொழுது நித்திசேர் அவர்கள் வெளியிடுவார். ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, மாதினி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, அருண் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, சாம்பவி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களினுடைய 80வது பிறந்தநாள் மலரை வெளியிட்டு வைக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காகவும் அவரோடு பழகிய முகங்களை மீண்டும் இங்கே காண்கிற ஒரு நல்ல வாய்ப்பு குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மலரை வெளியிட்டு வைத்து பேசும்போது எனக்கு பிடித்த சமய நூல்களிலே பைபிள் எனப்படும் விவிலிய வேதாகமம் எனக்கு விருப்பமாக படுகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த பைபிளில் தான் வைனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரெட் வைனை பற்றி
மிக பல இடங்களிலே வேறு எந்த சமய நூல்களிலும் வைனை பற்றி அவ்வளவு குறிப்புகள் இருக்கவில்லை. அந்த வைனை பற்றிய 2 குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று, ஜீசஸ் முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார். அந்த அற்புதம் என்ன என்றால், அவர் தண்ணீரை ரெட் வைனாக மாற்றினார். அப்படி தெரிஞ்சுதான் நானும் அந்த கியூவில் போயிருந்திருப்பேன். இது தண்ணீரை உலகத்தில் நம்ம ஆள்களும் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க, சமய நாயன்மார்கள். ஆனால் இப்படி தண்ணீரை ரெட் வைனாக மாற்றின அற்புதம் மிக முக்கியமான அற்புதம். அது 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 முதலாவது அற்புதம். அடுத்து அவர் ரெட் வைனை பற்றி, ஓல்டு வைனை பற்றி பேசுகிற விஷயம்தான் இங்கே எனக்கு மிக முக்கியமானது. அது ஒரு மெட்டஃபராக, உருவகமாக பைபிளிலே அந்த திராட்சை ரசம், பிரசவ் பண்ணப்பட்ட ஓல்டு வைன் பற்றி ஒரு உருவகமாக பைபிளிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்று, இட் இஸ் விஸ்டம், மெச்சூரிட்டி அண்ட் ரிச்னஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று 3 விஷயங்களை சொல்லுகிறது. ஓல்டு வைன் அது ஒரு ஞானத்தை நமக்கு தருகிறது, ஒரு அனுபவ செழுமையை அது நமக்கு தருகிறது. அதை விட ஒரு 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 இந்த 3ம் கலந்த ஒரு உருவகமாக ரெட் வைன் பைபிளிலே கூறப்படுகிறது. அதை விட அது ஒரு சிம்பிள் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அண்ட் மெச்சூரிங் த்ரூ டைம் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். கால வெளிக்கூடாக பல்வேறு சந்தர்ப்பங்கள், சவால்கள் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அடைகின்ற ஒரு முதிர்ச்சியினுடைய ஒரு வடிவமாக, ஒரு மெருகேற்றப்பட்ட வடிவமாகவும் ரெட் வைன் பைபிளிலே ஒரு உருவகப்படுத்தப்படுகிறது. அண்ட் ஓல்ட் வைன் இஸ் ப்ரைஸ்ட். அது மிக பெருமதியானதாக அது கருதப்படுகிறது. ஏனெனில் அது மிக பேஷன்ஸாகவும் ஒரு கேர்ஃபுல் ப்ரிசர்வேஷனாகவும் அது செய்யப்படுவதால் அதனுடைய விலை பெருமதி மிக்கது. அது எவ்வாறு வயதிற்கு ஏற்ப ஞானம் பெறுகிறதோ அதை போன்று ஓல்டு வைன் பெருமதி மிக்கது என்று பைபிள் கூறுகிறது. அத்தகைய ஒரு பெருமதி மிக்க ஓல்டு வைன் தான் இந்த சுழல் வல்லன் சோர்விலா நஞ்சான் என்ற சிறிய அண்ணாவுடைய 80வது ஆண்டு மலர். இது உண்மையில் அவருடைய 80வது ஆண்டு ஓல்டு வைனாக அது பேணி பாதுகாக்கப்பட்டு உங்கள் முன்னிலையிலே இந்த ஓல்டு வைனாக இருக்கிறது. இது பெருமதி மிக்கது, பொக்கிஷமானது. அது இன்றும் நான் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போது வாசித்து பார்த்த போதும் அது போதை ஊட்டுகிறது. இந்த மலர் உண்மையில் ஒரு ரெட் வைன் போதையை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 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 மலரை தயாரிக்குமாறு மாதினி என்னை கேட்டபோது அது ஒரு சவாலான விஷயம்தான். ஆயினும் மாதினி அவருக்கு தெரிந்த நபர்களிடமிருந்து, ஆளுமைகளிடமிருந்து அந்த கட்டுரைகளை அவர் தேடி தந்திராவிட்டால் இந்த மலரை நான் இவ்வளவு நேர்த்தியாக செய்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 240 பக்கங்களிலே இது அமைந்திருக்கிறது. 37 கட்டுரைகள் அவரை பற்றி பேசியவர்கள் கூறுகிறார்கள். இதை நான் பலமுறை இவற்றையெல்லாம் வாசித்திருக்கிறேன். எடிட் பண்ணும்போது பல்வேறு நபர்கள் கட்டுரைகளை அனுப்பியிருக்கிறார்கள். அதையெல்லாம் வாசித்து பார்க்க நேரம் சிலது எடிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒருவர் கோபன் மகாதேவா அவர் சொன்னார், அதை எடிட் பண்ண வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. அவர் சொன்னார், எடிட் பண்ண இயலாது என்று. ஒன்று போடுங்கள் அல்லது போடாமல் விடுங்கள் என்று. அது ஒரு எழுதுபவனுடைய ஒரு தர்மம் தான். சில பேர் எழுதி அனுப்பினார்கள், நித்யாண்ணா ஏதோ பார்த்து போடுங்க. அப்போ அது நமக்கு தொந்தரவு இல்லை. சில பேர் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய சிறியண்ணா பிறந்த தாய் தப்பண்ட பேர், அவர் மேற்கு புலோலியில் பிறந்தார், வேலாயுதம் ஸ்கூலில் படித்தாருன்னெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பிறகு பார்த்தால் அவருடைய பிறப்பு வளர்ப்ப பயோடேட்டா இந்த புத்தகத்தில் முதல்ல போட்டுரும். அப்போ இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை அதில். அப்போ அவர்களுக்கு போய் சொல்லலாம், திருப்பி எழுதுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவர் எங்கே பிறந்தாருன்னு. அப்போ இப்படி கட்டுரைகள் சேர்க்கிறது. ஆனாலும் இந்த கட்டுரைகளை தலைப்பை தேர்வதற்காக நான் மீண்டும் மீண்டும் இவற்றை வாசித்து பார்த்திருக்கிறேன். இப்போது இந்த 2 நாட்களாக இங்கே இதை வெளியிட்டு வைப்பதற்காக நான் மீண்டும் வாசித்த போது அது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக, போதையூட்டும் ரெட் வைனாகத்தான் இருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்தி கூற ஆரம்பிக்கின்றேன். இந்த மலரை இங்கே நான் வெளியிட்டு வைக்கும்போது 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த மலருக்காக கட்டுரை சமர்ப்பித்த 3 மறைந்து போனார்கள் என்ற ஒரு துயர செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பண்டிதர் உமா மகேஸ்வரன், நம் மத்தியில் வாழ்ந்த பண்டித புலமை மரபின் கடைசி குருத்து என்று உமா மகேஸ்வரன் அவர்களை கூற வேண்டும். அத்தகைய ஒரு மாமனிதரிடமிருந்து ஒரு கட்டுரையை நாங்கள் பெற்றுக்கொண்டது எங்களுடைய பேர்.
அத்தகைய ஒரு பேற்றை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் சாதித்திருப்பதற்கு இந்த மலரை நாங்கள் செய்ய முனைந்தது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு அடுத்ததாக பேராசிரியர் கோபன் மகாதேவா இங்கே புலம்பெயர் நாட்டிலே தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக அரசியல் கவிதை என்று எழுதிய அந்த பெருமகனும் மறைந்து போனார் என்பது துயர செய்தி. இதற்கெல்லாம் அப்பால் தமிழகத்தின் மிகப்பெரிய கல்விமானாக திறந்த ஔவை நடராஜன் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த ஔவை நடராஜன் அவர்கள் மறைந்ததும் இது ஒரு துயரமான செய்தியாகும். இந்த இந்த இடத்திலே இந்த கிட்டத்தட்ட இந்த 36 பேர் இதில் எழுதியிருக்கின்றார்கள். அதிலே சிவஸ்ரீ கைலை நாகநாத சிவம் குருக்கள் அவர்கள் மொழி மேன்மை சித்தர் என்று ஸ்ரீயண்ணாவை வர்ணிக்கிறார். அது ஒரு அற்புதமான ஒரு மொழிதான். மொழி மேன்மை சித்தர் என்று பெருமகன் அவரை பாராட்டியிருப்பது உண்மையில் பாராட்டத்தக்கது. ஔவை நடராஜன் தன்னுடைய உரையிலே எழுதியிருக்கிறார், தமிழுக்கு தொண்டு செய்வோர் தளர்வதில்லை என்று. அது உண்மைதான். இப்போது பார்த்தாலும் இந்த நபர் தளர்ற நபராக தெரிகிறார். 85 வயதை திறந்து விட்டாலும் இளைஞரை போல காணப்படுபவருக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாகத்தான் அவர் கூறுகிறார், தமிழுக்கு தொண்டு செய்வோர் தளர்வதில்லை என்று ஔவை நடராஜன் வாழ்த்திய வாழ்த்தில் அர்த்தம் இருக்கிறது. அதைவிட ராஜ்குமார் பாரதி என்று பாரதியினுடைய பேரன், இசைஞானம் மிகுந்த புலமையாளர் அவரை நான் சென்னையிலே சென்று சந்திக்க நேர்ந்தது என் பேரு. அத்தகைய பெருமகன் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இதிலே, எல்லாருக்கும் இனியன் என்று. அவராலே ஸ்ரீயண்ணாவை பற்றி கூறும்போது அவர் கூறுகிறார், ஒரு பலாக்கனியைப் போல புறத்தோற்றத்தில் கரார் பேர் வழியாக தெரிந்தாலும் அகத்தில் அக்கனியைப் போல சுவை பயப்பவர் என்று ராஜ்குமார் பாரதி ஸ்ரீயண்ணாவை பற்றி எழுதுகிறார். பார்க்க ஒரு கடுமையான ஆளாக தெரிவார், ஒரு ரஃபான ஆள், திமிர் பிடிச்ச ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அவர் உள்ள பார்த்தா ஒரு பலாப்பழத்தின் சுவையை தருக்கிறவர் என்று. அதே போல் இன்னொரு லேடி எழுதியிருக்காங்க, வசுந்தரா நடராஜன். அவங்க ரிட்டையர்ட் லீகல் டிராஃப்ட்ஸ்மேன், பெரிய லேடி. அவர் ஸ்ரீயண்ணா தான் அவரை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க, ஸ்ரீ ஹூ ஹேஸ் அ ரஃப் எக்ஸ்டீரியர் வித் அ பல்பி அண்ட் சிம்பத்தட்டிக் இன்டீரியர். அவரும் எழுதுகிறாங்க, பார்த்தா இந்த ஆள் கொஞ்சம் கடுமையான ரஃப்பான எக்ஸ்டீரியர் ப்ளஸ் மேலே தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா அவர் ஒரு சுவையான ஆள் போலத்தான் இருக்கிறது என்று அவரும் கூறுவது கிட்டத்தட்ட அத்தகைய ஒரு கருத்து இருக்கிறது. அவரை பார்க்குறவர்கள் நினைப்பார் இவர் பெரிய ஒரு பொல்லாத ஆளாக இருப்பார் போல இருக்குன்னு. மேடைகளில் பேசும்போது அவருடைய தோற்றம், அவருடைய திமிர், அவருடைய தமிழ் புலமை, மற்றவர்களை கண்டிக்கிற இதில் உள்ள வீராப்பு, குறைகளை எடுத்து சொல்லுகிற பாங்கெல்லாம் இவரோட கொஞ்சம் தள்ளி தான் நிற்க வேணும் என்று தோன்றும். ஆனால் அது அப்படி இல்லை. அவர் மிக இனிமையானவர் என்பதை கூற வேண்டும். அதை அடுத்து பேராசிரியர் மருதநாயகம் என்ற பேரறிஞர் தமிழகத்தினுடைய செம்மொழி நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க முடியாத நிலையிலும் இந்த மலரிலே 30 பக்கங்களை கொண்ட ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் இந்த மலரிலே உள்ள மிக முக்கியமான நீண்ட பக்கங்களை கொண்ட கட்டுரை. ஆனால் அந்த கட்டுரை ஒரு அகாடமிக் கட்டுரை, ஒரு புலமை ரீதியாக ஆராய்ந்து எழுதப்பட்ட மிக விரிவான கட்டுரை அது. அந்த கட்டுரையிலே எடிட் பண்ணுவதற்கு புலமையினுடைய செறிவின் காரணமாக அது இந்த மலரிலே இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு நல்ல கட்டுரை. நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் சிறியனா ஒரு 20-25 புத்தகங்களுக்கு மேலே எழுதி தள்ளியிருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 30 கட்டுரை வாசித்தால் கிட்டத்தட்ட அந்த அவ்வளவு நூல்களின் சாரத்தை அவர் திரட்டி தருவது போல அவர் எழுதியிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அதை அடுத்து ரொபின் மெக்லாஷன் என்று ஒரு அறிஞருடைய கட்டுரை. பிரிட்டிஷ் மிஷனரிகள் தங்களுடைய மதம் பரப்புவதற்காக தமிழகத்திற்கு, இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றவர்கள் தமிழ் மொழியை பயின்று தமிழ் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜி போப் என்று பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அறிஞர்களின் வரிசையின் கடைசி குருத்து என்று சொல்லக்கூடியவர் தான் ரொபின் மெக்லாஷன். அவர் மதுரையில் இந்த கிறிஸ்தவ சமயத்தை போய்த்திருக்கிறார். அவரது கிரேக்க ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் அந்த மூலமொழி கிரேக்க மொழியிலே எழுதியிருந்தது என்ற காரணத்திற்காக அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை மதுரை உள்ள தமிழ் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக அவர் கிரேக்க மொழி இலக்கணத்தை தமிழிலே செய்திருக்கிறார். இது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரையிலே கிரேக்க மொழி இலக்கணத்தை தமிழில் எழுதிய ஒரு பெருமகன் நம்மத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதும், அவர் ஸ்ரீயண்ணாவோடு சேர்ந்து சில நூல்களை ஆக்கியிருக்கிறார் என்பதும், அவர் பெரிய புராணத்தை அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்.
மிக அற்புதமான மொழிபெயர்ப்பு அது. அவர் எழுதுகிறார், அவருடைய ஒரு மிக சிறந்த கட்டுரை இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட நாகநாதன் சிவகுமார் என்ற இவரோடு பணியாற்றிய இன்னும் ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். அவர் கூறுகிறார், சிறியண்ணா சொல்லுவாராம், ஒரு சட்ட வரைஞர் திணைக்களத்திலே ஒரு லீகல் டிராஃப்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் ஏதாவது ஒரு தமிழ் சொல்லாக்கம் பற்றி யாராவது ஐயத்தோடு கேள்வியோடு வந்தால் தெரியாது முடியாது என்று சொல்லக்கூடாது, அப்படி என்று எதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லியாக வேண்டும் என்று அதை அவர் மிக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான உண்மைதான். நானும் எனக்கு சில சில புத்தக விமர்சனங்களின் போது நெக்ரோபாலிட்டிக்ஸ் என்று ஒரு 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 புதிய துறை வளர்ந்திருக்கிறது. அது இந்த மாஸ் கிரேவ்ஸ், மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற கொலை செய்து இப்போ இலங்கையிலே நடைபெற்றது போல 10-20 பேர்களை கொண்டு புதைக்கின்ற மாஸ் கிரேவ்ஸ் பற்றிய ஆராய்ச்சி இன்று நவீன ஆராய்விலே மிக முக்கிய இடம் பெறுகிறது. அதை பற்றி பேசுவதற்கு அந்த நெக்ரோபாலிட்டிக்ஸ் என்பதற்கு என்ன தமிழ் 5 சொற்களை தந்தார். எஸ் யூ சூஸ் போல ஹேபஸ் கோப்பஸ் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. அதனை ஆட்கொணர்வு மனு என்று தமிழிலே மொழிபெயர்த்து மிக அழகான தமிழ் மொழிபெயர்ப்பது. அது தமிழ்நாட்டிலும் கூட அது அந்த மொழியை அந்த 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 பதம் வழங்குகிறது. மிக ஆட்கொணர்வு மனு என்றால் ஒரு ஆள் காணாமல் போனார் என்று சொன்னால் அவர்கள் கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஆளை கொண்டு வாண்டது. அதே ஆட்கொணர்வு மனு என்பது ஹேபஸ் கோப்பஸ் என்ற அந்த லத்தீன் மொழிக்கு மிக அற்புதமான ஒரு தமிழ் சொல் ஆட்கொணர்வு மனு. அத்தகைய ஒரு சாதனையை கொண்ட ஸ்ரீ அவர்கள், அது உண்மைதான், முடியாது தெரியாது என்ற ஒருபோதும் சொன்னதில்லை. அதை தேடவும் அதை கண்டுபிடிக்கவும் முயல்கின்ற பெருமகன் அவர். இதைவிட உமாமகேஸ்வரம் பிள்ளை என்ற மிக அற்புதமான ஒரு கட்டுரை இதில் இடம்பெற்றிருக்கிறது. பண்டிதர் உமாமகேஸ்வரம் பிள்ளை மிகப்பெரிய அறிஞர். அவர் கூறுகிறார் இந்த கட்டுரையிலே, அவருடைய தந்தை சி கதிரி பிள்ளை சுன்னாகம் குமாரசாமி பிள்ளையிடம் பயின்ற ஒரு பெரிய அறிஞர். அவர் மறைந்து விட்டார். அதற்கு அடுத்து இன்னும் ஒரு அறிஞர் அவருக்கு தெரிந்தவர் இருந்தார். அவர் கணேசையர் என்று ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவரிடம் பயின்ற நமசிவாய தேசிகர் என்ற அறிஞர் இருந்தார். அவரும் மறைந்து விட்டார். எனவே உமாமகேஸ்வரம் பிள்ளை நினைத்தார், தான் தமிழிலே ஐயங்கள் எழுந்தபோது யாரிடம் போய் கேட்கலாம் என்றால், அவர் கூறுகிறார், ஸ்ரீயண்ணாவிடம் கேட்கக்கூடிய ஒரு அறிஞர் நம்மிலே இருக்கிறார் என்று பண்டிதர் உமாமகேஸ்வரம் பிள்ளை ஒரு சான்று கொடுப்பது என்பது ஸ்ரீயண்ணாவினுடைய தமிழ் புலமைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் என்று தான் நான் சொல்லுவேன். அவர் இந்த உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கூறுகிறார், ஸ்ரீயண்ணாவுடைய புத்தகங்களை பற்றி அவர் கூறுகிறார், நாங்களும் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை விமர்சித்திருக்கிறேன், பாராட்டியிருக்கிறேன். ஆனால் ஒரு சிறந்த புத்தகம் ஒன்றை எப்படி பாராட்டலாம் என்பதற்கு பண்டிதர் உமாமகேஸ்வரம் பிள்ளை மிக அற்புதமான ஒரு புறநானூற்றிலிருந்து ஒரு வரியை எடுக்கிறார். எங்களை போன்றவர்கள் அத்தகைய ஒரு உவமையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒரு நாளிலே 8 தேர்களை செய்யக்கூடிய ஒரு தச்சன், ஒரே நாள் 8 தேர்கள். 8 தேர்கள்னாக்க நீங்கள் ஒரு 4 கால்கள் தேர்கால்கள்னால் என்னாங்க 32 தேர்கால்கள் ஒரே நாளில் செய்யக்கூடிய ஒரு தச்சன் ஒரு மாதம் பூராவும் முயன்று ஒரே ஒரு தேர்காலை செய்தால் அது எவ்வளவு பலமாக இருக்குமோ அத்தகைய பலமை கொண்ட புத்தகம் என்று அவர் எழுதுகிறார். இதை போல ஒரு நல்ல சிறந்த புத்தகத்திற்கு உவமையை நான் எங்கே தேட முடியும்? ஒருவர் எழுதுகிறார், லிங்கா இப்போ நான் முன்பே பார்த்தேன், இவர் ஸ்ரீயண்ணா எல்லாரையும் மிரட்டி இருப்பார் போல இருக்குது. ஒரு ஆள் சொல்கிறாரு அவர் பிளாப்பில் மாதிரி இருக்கார், போனால் அது குத்தும், உள்ளே போனால் தான் சரி வரும். இன்னொரு அம்மா சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்டீரியர் ரஃப் எக்ஸ்டீரியானவர். ஆனால் லிங்காவுக்கு அது ஒன்றும் வாய்க்கல. அவர் இதுக்கெல்லாம் பயப்படலை. அவர் ரொம்ப க்ளீனாக உள்ளே போயிட்டார் போல இருக்குது. அவர் ஒருவர் தான் ஸ்ரீயண்ணாவை கண்டு பயப்படாமல் இவர் அப்படி இருக்கார் அப்படியான்னு நினைக்காமல் ரொம்ப ஃப்ரீயாக போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீயண்ணா கலந்து கொள்கின்ற ஒரு இடம் ஸோ இன்டிமேட்டாக இருக்குன்னு வேற இன்னொரு பாசிட்டிவாக வேறு சொல்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எல்லோரும் அவரோட ரொம்ப அன்பாகிடுவாங்கன்னு. அதை நம்ம கணக்கில் எடுக்கலாம். அவர் சொல்கிறாரு, இஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில் இஸ் லெஜெண்டரி. மிக நுணுக்கமாக துல்லியமாக விஷயங்களை ஆராயக்கூடியவர் ஸ்ரீயண்ணா என்று அவர் கூறுகிறார். ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என்கிறார். அது உண்மைதான். ஏதாவது ஒரு ஐயத்தை நீங்கள் கேட்டால் டக்கண்டு சிலப்பதிகாரத்தில் இப்படி வருது, அங்கே நலவென்பால் இப்படி சொல்கிறார். நான்லாம் பாரதியார் பாடலே கண்ணதாசன் பாட்டை எழுதி தான் வாசிக்கிறது. அது கொஞ்சம் பாட்டு நினைவு இருக்குது, ஏம் ராஜா பாட்டு கொஞ்சம் தெரியும். மற்றபடி இந்த திருக்குறளெல்லாம் பார்த்து தான் நான் எழுதணும். ஆனால் இவர் அப்படி இல்லை, எதை கேட்டாலும் கடகடன்னு சொல்லி போகக்கூடிய ஆற்றலை லிங்கா கூறுகிறார்.
பிழைகளை கண்டால் பிளிரும் களிர் என்று ஜெகதீஸ்வரம் பிள்ளை இன்னொருவர் அவர் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். பிழைகளை கண்டால் பிளிரும் களிர் என்று. தப்பு எதுவும் நடந்தால் அவர் ஒரு பிளிருகின்ற களிர் என்ற ஒரு அற்புதமான அடையை ஜெகதீஸ்வரம் பிள்ளை அவர்கள் தருகிறார். எஸ் சம்பத்குமார் என்று பிபிசியிலே வேலை செய்தவர். அவர் தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார். மிகச்சிறந்த இசை ஞானம் கொண்டவர். அவர் எழுதுகிறார், வருங்கால சந்ததிக்கு சிறியண்ணா தரும் ஒப்பற்ற கொடை இந்த நூல்கள் என்று சம்பத்குமார் போன்ற பெரிய அறிஞர்கள் இங்கே கூறுகிறார்கள். இதைவிட கனடாவிலே வாழ்கின்ற கரிகாலன் எஸ் நவரத்னம் என்ற மிகப்பெரிய சட்டவியல் அறிஞர், ஆங்கிலத்திலே அவருடைய லீகல் ப்ரீஃபிங் மிக மிக முக்கியமான விஷயம். அவர் எழுதுகிறார், he has left his footprints in every terrain he chose to traverse in the Tamil literary landscape என்று எழுதுகிறார். தமிழ் இலக்கிய உலகிலே எங்கெங்கெல்லாம் அவர் கால் பதித்தாரோ அங்கெல்லாம் இறுக்கமான முத்திரையை அவர் பதித்து சென்றிருக்கிறார் என்று கரிகாலன் நவரத்னம் எழுதுகிறார். தம்பையா ஸ்ரீபதி என்று கனடாவிலே இருக்கும் இன்னொரு வழக்கறிஞர் எழுதுகிறார், சிறியண்ணா தவமின்றி கிடைத்த வரம் என்று. எங்கெங்கேருந்து எழுதுகிறாங்க தெரியுமா? தவமின்றி கிடைத்த வரம் எங்கே, என்ன மாதிரி இந்த வசனங்களை கோர்வையை கொண்டு வருகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அதுக்கு அடுத்து டாக்டர் அருணன் எழுதுகிறார், அவருடைய மகன். அவர் இன்னொன்று கண்டுபிடிக்கிறார், a man with an incredible paradox என்று. மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மகன் தன்னுடைய தந்தையை ஒரு இன்க்ரெடிபிள் பேரடாக்ஸ் என்று வர்ணிப்பது ஒரு வியப்பானது தான். நீங்கள் அந்த கட்டுரையை தான் படிக்க வேண்டும். சாம்பவி, அவருடைய மகள் டாக்டர் சாம்பவி எழுதுகிறார், அதனுடைய தலைப்பு இதுதான், he was there for me always என்று. எப்போதும் அவர் நம்பி போகக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்று டாக்டர் சாம்பவி கூறுகிறார். அவர் மகள் என்று அவர் கூறுவதற்குள்ள அந்த ரைட்ஸை நாம் சேலஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் எங்களுக்கும் he was there for me always, எனக்கும் சிறியண்ணா எந்த காலத்திலும் அந்த அறிவு தேவையாக இருந்தால் என்ன, ஆலோசனையாக இருந்தால் என்ன, குடும்ப நண்பராக இருந்தால் என்ன, டாக்டர் சாம்பவியினுடைய உரித்தோடு எனக்கும் அவர் he was there for me always. அது அத்தகைய ஒரு பெரிய பண்பு அவரிடம் இருக்கிறது. அதனை அடுத்து அற்புதானந்தன் எழுதியிருக்கிறார், செந்தமிழ் நாவலன் என்று. எஸ்எக்ஸிலிருந்து வழங்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாவலன் என்ற பெயர் அவருக்கு உரியது தான் என்பதை அவர் அழகாக நிறுவுகிறார். ராமநாதன் அவர்கள் எழுதுகிறார், நம்முடைய உலாவரும் சிறந்த அகராதி என்று. ராமநாதன் அவர்கள் அவரை நம்முடைய உலாவரும் சிறந்த அகராதி என்று மிக பொருத்தமாகத்தான் கூறியிருக்கிறார் என்பதை அகராதியோடு சம்பந்தப்பட்டவன் என்ற முறையிலே நான் கூற ஆசைப்படுகிறேன். அதற்கு அடுத்து சிவானந்தன் எழுதியிருக்கிறார், அவருடைய கட்டுரை ஒன்று இங்கே இருக்கிறது. அவர் ஒரு குறிப்பை கூறுகிறார், 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகளிலே தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற ஒரு வரிசை எழுதப்படும் போது சிறியண்ணாவிற்கு அதுக்கு தனி இடம் இருக்கும் என்று கூறுகிறார். சிறியண்ணாவிடம் எனது முழு குடும்பமுமே மாணவர்களாகிவிட்டோம் என்று. அவருடைய முழு குடும்பம் இல்லை, நாங்கள் எல்லாருமே மாணவர்களாகிவிட்டோம். அடுத்ததாக பரமலிங்கம் சந்திரசேகரம் என்று சர்வதேச அரசியலிலே கலாநிதி பட்டம் பெற்ற அவர் எழுதுகிறார், அவருடைய கிராஃப்ட் ஆஃப் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ், ஒரு டிராஃப்டை போடுவதிலே அவருக்குள்ள ஆற்றல் மிக அற்புதமானது என்று பரமலிங்கம் இங்கே ஒரு அழகான கட்டுரையை தந்திருக்கிறார். பாலரவி என்ற கவிஞர் அவருடைய கவிதையிலே நாணல் என கோணாது நெடு மூங்கில் என நிமிர்ந்தா என்று கவிதை வரிகளை தந்திருக்கிறார் பாலரவி. புதுவை ரத்னருடைய ஒரு கவிதையை சுவாசித்தார். இதனை விட ஏஜே வில்சன் என்று மறைந்த அரசியல் விஞ்ஞானி, எஸ்ஜேவி செல்வநாத்துடைய மருமகன் அவர், வித்வான் வேலன், சுகி சிவம், ஜஸ்டிஸ் ஏ வைத்திலிங்கம் அவர்கள் சிறியண்ணாவுடைய ஒரு நூலை பற்றி ஒரு அழகான ஒரு விமர்சன உரை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் என்ற இந்த தலைப்பை நான் எழுதிய ஒரு கட்டுரைக்கு இதை தலைப்பாக வைத்தேன். சிறியண்ணா சொன்னார், அந்த தலைப்பையை இந்த மலருக்காக வையுங்கள் என்று. இந்த வரிகள் திருக்குறளிலே வருகிறது. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்று என்ற குறளுக்கு பரிமேலழகர் என்ன விளக்கம் சொல்லுகிறார் என்றால், சொலல் வல்லன் என்பது என்ன என்றால், சொலல் வல்லன் என்றால் என்ன என்றால், தான் எண்ணிய காரியங்களை பிறர்க்கு ஏற்ப சொல்லுதல் வல்லனாய். அதாவது தான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடியதாக சொல்லக்கூடிய ஆற்றல் என்று அதை கூறுகிறார். அதை தான் சொல்லல் வல்லன். எனக்கு தெரிந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு மூத்த எழுத்தாளர் இருக்கிறார். நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தபோது அவரும் சில கூட்டங்களிலே பேசுவார். அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொஞ்சம் பேர் அங்கே இருப்பார்கள். ஆனால் இவர் பேசி முடித்தவுடன் அவர் பேசிய அவ்வளவு கருத்தையுமே முழு கூட்டமே எதிர்த்து விடும்.
ஆனால் அவர் நினைப்பார் தான் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் கூட்டத்திற்கு அதை கன்வின்ஸ் பண்ணுமாறு சொல்ல முடியாவிட்டால் பேசும்போது கூட்டத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற வலிமை. அடுத்தது சோர்விலன். சோர்விலன் என்றால் அவை மிக பலவாய வழி ஒன்றினும் சோர்விலனாய். அதாவது நீங்கள் பேசும்போது சில விஷயங்களை சொல்ல மறந்து சோர்ந்து போகாமல் அதை சொல்ல வேண்டும் என்பது. இதற்கு ஒரு உதாரணம், எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் இருந்தால், ஒரு பெரிய இசை விமர்சகர். இங்கே லண்டனிலே நடந்தது. ஒரு பெரிய இசை பாடகர், வாய்ப்பாட்டுக்காரர் பாடுகிறார். அவரை பாராட்டுகின்ற ஒரு கூட்டம் நடக்கிறது. இவருக்கு அவரை நன்றாக தெரியும், இசையும் ரசிக்கக்கூடியவர் தான். இவர் போய் அந்த நன்றி உரையை செய்து முடித்துவிட்டு நாங்கள் காரிலே போகும்போது அவருக்கு சொன்னேன், அந்த இசை கலைஞரை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்தை உலகத்திலே அந்த கூட்டத்தில் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் சொல்லலை. அந்த தகவலை வேறு எங்கேயும் அவர் சொல்ல முடியாது. அந்த கூட்டத்தில் அந்த நபர் இருக்கிறார், அவருடைய கச்சேரி நடந்து முடிகிறது, அவருக்கு மிக பொருத்தமான ஒரு கதை, அதை நீங்கள் வேறு எங்கேயுமே கூட முடியாது. அதுதான் இந்த சோர்விலன். நீங்கள் சொல்ல, நானும் அப்படி சில நேரங்களிலே பல ஆயிரம் மேடைகளை நாம் பார்த்திருந்தாலும் கூட சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்ல மறந்து விடுவதுண்டு. அத்தகைய சோர்வு எதுவும் சிறியனாவிடம் இருப்பதில்லை. அஞ்சான். அவர் பயப்படுவதில்லை. அவர் இந்த தமிழ் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி அவர் பெரிய அடி வாங்கியிருக்காரு. அது கொஞ்சம் உண்மை தான். ஆனால் அதை அப்படி சொல்லியிருக்க வேணாமோ என்று படுகிறது. அது உண்மைதான். தமிழ் படிப்பதென்றால், தமிழ் படிப்பதென்றால் அவங்க நினைக்கிறாங்க சும்மா தமிழ் படிப்பிக்கலாம், ஆனால் அது அப்படி கிடையாது. அது ஒரு முறையான ஒரு பயிற்சி வேண்டும் என்பதிலே மிக அழுத்தம் திருத்தமாக இருப்பவர் சிறியண்ணா. அவருடைய இந்த 80வது மலரை வெளியிட்டு வைப்பதிலே நான் உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்கு ஒரு சந்தோஷமான இதை எழுதிய ஆளுமைகள்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள். அவர்களுடைய கட்டுரைகளை நான் ஒரு எடிட் பண்ண கிடைப்பது என்பது எனது எடிட்டிங் ஸ்கில்ஸுக்கும் ஒரு சவாலான விஷயம்தான். நானும் ஒரு நிறைவான ஒரு ஸ்கில்ஸ் பர்சன் நான் நினைப்பதுண்டு. மிக பயிற்றப்பட்ட ஒரு எடிட்டிங் அனுபவம் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்த ஒரு மலராக இது அமைகிறது. எனினும் இந்த அரிய மலரை முடித்து ஒரு ஓல்டு வாயினை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியோடு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயண்ணா இருந்து அமைதியாக இந்த எல்லா புகழும், இந்த எல்லா புகழ்ச்சியெல்லாம் அரவாசி மாதினிக்கு தான் போய் சேரணும். ஏன்னா நிறைய வீடுகளில் எழுத்தாளர் எழுத ஆரம்பித்தாலே மனசு குழம்பிடும். பாருங்கள், எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. இரவிரவா சில நேரம் படுத்தொன்று இருப்பார், இரவேல முழிப்பு வந்துடும். 2 மணிக்கு, 1 மணிக்கு, 12 மணிக்கு. அதை இறக்கி வைக்காட்டி இயலாது, அது திரும்ப தூக்கம் வராது. இப்போ நான் சில நேரங்களில் எழுதுகிற காலங்களில், இப்போ எழுதுறது கொஞ்சம் குறைஞ்சிட்டுது, எழுதுகிற காலங்களில் இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். அப்போ ஒரு கட்டுரையை எழுதி முடித்தா பிறகு தான் அடுத்த தூக்கம் வரும். இல்லாட்டி அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருப்போம். ஆகவே எப்போ மனைவிமார்கள் உதவி செய்கின்றார்களோ அப்போ தான் ஒரு எழுத்தாளராகலாம். இல்லாட்டி சரியான கஷ்டம். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணியாம், பேனை 1000 பிடிப்பதில் மகிழ்ந்து பிறைகள் 1000 பார்த்தவன் காந்தற்கு முத்து விழாவினை வகுக்க விரும்பினான், நித்தியானந்தருக்கு அதனை உணர்த்தினேன். சத்தியமாயதை செய்திடல் வேண்டும், அத்தகை பணியை என்னிடம் விடுங்கள் என்றவர் சொல்லி ஆவண செய்து புத்தகம் ஒன்றினை வெளியிட துணிந்து சுத்தமாய் எந்தன் கணவனை மதிக்கும் உத்தம நண்பர் பால் கட்டுரை கேட்டு பத்திரமாய் இந்த மலரினை மலர்த்திய நித்திசேர் அவர்களுக்கு நித்திய நன்றிகள். கட்டுரை வழங்கியன் கணவரை வாழ்த்திய பெட்புறம் நண்பர்களுக்கு என் பெரிய நன்றிகள் என்று. உண்மையில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு புத்தகத்தை தொகுக்கிறேன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அதை எடிட் பண்ணுறது என்றாலும் சாதாரணமான விஷயம் இல்லை. அவருக்கு மிக நீண்ட அந்த எடிட் பண்ணுற அனுபவம் இருக்குது. இப்போ எல்லாரும் நினைக்கிற என்னென்னா நாங்களே எழுதி நாங்களே போட்டுருவோம் என்று. அது நிறைய பிழைகள் ஒரு சமூகத்துக்கு போய் சேர்ற நேரத்தில் அதில் நிறைய பிழைகள். இப்போ ஆங்கிலத்தில் எடிட் பண்ணுறதுக்கெண்டே ஒருத்தரை வைத்திருப்பார்கள். தமிழில் அந்த பழக்கமே இல்லை. எழுதியாச்சு, காசு இருக்குது, போட்டாச்சு. அது என்ன போகுது என்ன வருதுன்னு நாங்கள் கவனிக்கிறதே இல்லை. அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த எடிட்டர், ஒரு தொகுப்பாளரின் பணி மிக முக்கியமானது. வாழும் பொழுதே வாழ்த்துதல் என்று சிங்கப்பூரிலிருந்து சிவபாத சுந்தரம் அவர்கள் பட்டய கணக்காளர்.
இங்கே ஒரு வாழ்த்தை அனுப்பியிருக்கிறார். வேலனில் இருந்து அறிமுகமானவர், புலவர் வேலனிலிருந்து அறிமுகமானவர் என்ற குறிப்போடும், வாழும் காலத்திலேயே எழுத்தாளர்கள் கொண்டாடப்படவும் உரிய முறையில் கௌரவப்படுத்தப்படவும் வேண்டும். அதுவே அவர்களுக்கும் அவரது எழுத்துக்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான மரியாதை என்பதை கோடிட்டு காட்டும் புதுமை பித்தனின் ஒரு கவிதையின் வரிகள். இனி ஒன்று, ஐயா நான் செத்ததற்கு பின்னால் நிதிகள் திரட்டாதீர், நினைவை விளிம்பு கட்டி கல்லில் வடித்து வைக்காதீர். வானத்து அமரன் வந்தான் கான், வந்தது போல் போனான் கான் என்று புலம்பாதீர். அத்தனையும் வேண்டாம், அடியேனை விட்டுவிடும். மேற்கூறியவற்றை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் எனின், தான் வாழும்போதே ஒருவர் இருவர் அல்ல, உற்றார்கள், சிநேகிதர்கள், அபிமானிகள், சாதனை பயணத்தில் சக பணியாளர்களாக இருந்தவர்கள், அறிமுகமான அறிஞர்கள், இதர நல்மாந்தர்கள் ஆகியோர் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை ஒருவருக்கு அவரை பற்றிய தொகுப்பால் அதற்கு உங்களது எனக்கு புதிதான முன்கூட்டியே தெரிந்து கொள்ள நல்ல தேவையான வாய்ப்பை வழங்குவதாகும். அதுவும் அவர் ஒரு சாதனையாளராக இருந்தால் அவரது செயல்களை பல நட்படிகள் மேற்சென்று நூலின் கதாநாயகனின் ஆக்கங்கள் சிலவற்றிலிருந்து சில பகுதிகள் பேரறிஞர்களால் அந்த படைப்புகள் சிலவற்றுக்கு அளிக்கப்பட்ட அற்புத முன்னுரைகள், நேர்காணல்கள் என்று உள்ளாக்கப்பட்டிருக்க இந்த நூல் தகமை சார்ந்த இலக்கிய தரத்தை அளித்திருக்கிறது என்று சிவா சிங்கப்பூரிலிருந்து இந்த வாழ்த்துறையை, அவருடைய நினைவுகளை வழங்கியிருக்கின்றார். அடுத்து சிறப்புரை வழங்குவதற்காக சங்க இலக்கியத்திலும் பாண்டித்தியம், நிதி முகாமைத்துவத்திலும் விரிவுரையாளர், 2 விஷயம், கனதியான ஒரு உரை, திரு சிவானந்தன் அவர்களை அழைப்பதற்கு முன், Sri Anna, Professor Nityanandan, ladies and gentlemen, I have been asked to speak in English and in Tamil, so I will start in English and then change over to Tamil. When I want to talk about him, the first thing that comes to my mind is what is stated here. ஆங்கில புலமை சட்ட வரம்பினை அறிந்து வெல்லம் வல்லமை, நெஞ்சில் அன்பு சுரந்திடச் சிரித்து பேசும் சுந்தர தமிழன் என்ற பரம்பரை நிமிர்வு எல்லாம் படிந்தவன் கந்தராசா. விளக்கம், sorry, no explanation is needed. You can understand, but I would like to talk about the final line, பரம்பரை நிமிர்வு, later. That is the special point which I have to explain and expand. The point I want to talk about Sri Anna first is his eloquence, bilingual, Tamil or English. He can speak, as they said, Sendamil Navalar. If I can translate it, I can call him as the silver tongue orator. In Sri Lanka, they have called G.G. Ponnambalam and S.W.R.D. Bandaranaike as silver tongue orators before. When I was a kid, I have heard those remarks. Now, it fits Sri Anna most appropriately. Then, as our chairman said, palapalam, jackfruit. And that is what we think of him when we see him first. But when we get to know him most closely, like Puduvai Ratnathurai said, நெஞ்சில் அன்பு சுரந்திட சிரித்து பேசும் சுந்தர தமிழன். Now, there is one point I would like to mention. Hope I am not going to make him angry. Sometimes I think of him as Nakirar incarnate. We all know what Nakirar did. He told to Lord Shiva, Siva Paraman, to his face, Netti kannai tharapinam kuttam kuttame. And Sri Anna has that character. He is kind, friendly, but when it comes for literary analysis and evaluation, personal friendship does not count. Objectivity is the main thing he applies whenever he evaluates a literary piece. President of Jaffna University, Professor Kailasapati, had commented him as the great poet. But I told Sri Anna
that I don't want to speak because, in my opinion, he's a great scholar, but not a great poet. Sri Anna said, if that is what you feel, say it so. Do not hesitate to express your opinion. So wherever he thinks this is right, Sri Anna says it straight to the face. He does not hide it. And we were talking about a poem written by Muthukumarasamy Kavirayar. Kavirayar means the king of poets. We all know C. C.Y. Thamodaram Pillai, who has printed or brought to the print so many rare Tamil books. And who was the first graduate of the Madras University. And in an occasion, that Kavirayar was asked by Iruvalai Chenadiraya Mudaliyar, who was the guru of Armuga Navalar, to sing or to say a poem about Lord Muruga, who was coming in the procession on a horse. On the spot, without thinking for a second minute, the great Muthukumarasamy Kavirayar said this poem. I am going to say that in Tamil. You will hear many villages in Jaffna mentioned there. Mudiviladurai Sunnagattan Vali Mundi Tavadi Kokkuvil Midu Vandadaya or Pan Kodikamattal Asaindu Ane Kotte Vali Katudai Vutanan. Uduvilan Vera Panalayan Mika Urutanan Kadambutta Malakatil Udai Vudadanai Andre Palalikan Saravandanal or Ulabaliye. Sunagam Tavadi Kokkuvil Panale Uduvil Ulavale Kodikama Mandalam Barakatolia அதனுடைய கருத்து எங்களுக்கு புலப்படவில்லை. அதிலே மிக ஆழமான கருத்தை வைத்து அந்த புலவர் பாடினார், கேட்டவுடன் பாடினார். அதாவது தாவடி என்றது தாவுகின்ற அடியை உடைய, கொக்கு என்பது குதிரை, கொக்குவில் என்பது குதிரையின் மீது முருகப்பெருமான் வருவதை கண்டு ஒரு பெண், இளவாலை என்பது ஒரு இளம் பெண் காமத்தால் அசைந்து தன்னுடைய வெளிக்கட்டு உடையை நழுவ விட்டு விட்டால் கண்ணீரினால், ஆலி என்பது கண், பல ஆலி, கண்ணீர் சொரிய முருகப்பெருமானை என்னை இடைவிடாது உன்னோடு கடம்புற்ற மல்லாகத்தில், மல் என்பது மல்யுத்தம் செய்கின்ற ஆகத்திலே சேர்த்து அணைத்துக் கொள் என்று she was begging him. This was the song. Sorry, I went into Tamil. So when we came halfway, we stopped. We couldn't go to the next line. So I said, where am I going to get this poem? This is happening some 23 years before. He said, the only person you can ask your doubt is Mr. Sri Skandaraja. So this was happening when we were driving. I stopped the car, got the number from my friend, because I didn't have any contact with Mr. Sri Skandaraja. I did not know. I called him. And I told him, this is the poem, but we are halfway stuck. I want the whole poem. He said, எனக்கு 24 மணித்துளிகள் நேரம் தாருங்கள். இதுதான் அவர் சொன்ன தமிழ். முதல்ல அவர் எனக்கு சொன்ன வசனம் இதுதான். The next day I called him and he was ready with the full poem. That way my contact with Sri Anna started some 22 years before. And it's still continuing. Day before yesterday, I called him to check with him a word called Alekalipu. He got the etymology of the word and he said it was not used in the previous literature. Only in the 6th century in Thevaram, they have brought this into coinage, into usage. அவருடைய ஆதங்கம் ஒன்றை நான் எவ்வளவோ பேச என்று சொல்லி குறிப்பு கொண்டு வந்திருந்தேன். இங்கே நான் பேச முடியாது. ஆனால் நேர கட்டுப்பாட்டு தலைவர் விதித்திருக்கிறார், நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். பரம்பரை நிமிர்வு என்று சொன்னார்கள் என்று புதுவை ரத்னதுரை சொல்லியிருக்கிறார். ஆறுமுக நாவலருக்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே மிக புகழ்பெற்ற ஈழத்தமிழர், மாபெரும் தமிழ் அறிஞர் சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள். அவர் ஸ்ரீ அண்ணியானுடைய பாட்டனுக்கு தாப்பனான முறையுடையவர், முப்பாட்டன் என்று சொல்லலாம்.
அவருடைய மாணாக்கர் தமிழ் தென்றல் திரு வி.க. கல்யாண சுந்தரம் அவர் தன்னுடைய குருநாதரை பற்றி விவரிக்கிறார். வித்தகன், வீரன், விரிமெனத்தோன் என்று. அந்த 3 சொற்களும் அப்படியே ஸ்ரீ அண்ணாவுக்கு இன்றைக்கு பொருந்துகிறது. அதுதான் அந்த பரம்பரை. அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய தகப்பனார் டாக்டர் சிவப்பிரகாசம் என்பவரிடம் படித்திருக்கிறார். அந்த டாக்டர் சிவப்பிரகாசத்தினுடைய 80வது வயதிலே என்னுடைய தகப்பனார் என்னை கூட்டிக் கொண்டு போய், நான் பல்கலைக்கழகத்திலிருந்து அப்போதான் வெளியிலே வந்து ரிசல்ட்ஸுக்காக பார்த்து கொண்டு கேட்கல, இவர் என்னுடைய குருநாதர், இவருக்கு 80 வயது, நீயும் இவர்கிட்ட படிக்க வேணும், நீ ஒன்றும் படிக்க வேண்டியவன் இல்லை, தமிழ் தாகமுடையவர். அவருடைய ஒரு ஆசை எங்களுடைய பொக்கிஷம் போன்ற தமிழ் இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது. இதற்காகத்தான் சார் சொன்ன மாதிரி, அனஸ் சொன்னார், இரவில் 1 மணிக்கு 2 மணிக்கு எழும்பி இருந்து ஸ்ரீ அண்ணா எழுதுவார் என்றதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருக்கு துணை நின்று பிள்ளைகளும் மனைவியும் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றும் இளமை தோட்டத்தோடு பிசிராந்தையார் சொன்னது போல யாண்டு பல ஆகியும் எனக்கு நிறைய இல்லை என்ற காரணம் என்று கேட்டால், புறநானூற்றிலே பிசிராந்தையார் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அரசன் என்று சொல்லுகிறார். இவற்றோடு நான் 2 வார்த்தைகளை சேர்த்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஸ்ரீ அண்ணா தமிழ் மீது கொண்ட காதல் அவரை இன்னும் இளமையாக வைத்திருக்கிறது. ஆண்டவனை பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலை காண்கிலேனே. பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நல்லதொரு இனிய மாலை பொழுதினிலே தாயகத்தை நினைவுபடுத்த அமைந்திருக்கின்ற இந்த அந்த கால பெயரை தாங்கிய இந்த அழகான மண்டபத்திலே தமிழிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழை போற்றுவதற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான கூட்டம். தமிழை போற்றுவது என்பதே ஒரு தனிச்சுவை. அதுவும் எங்களை போன்ற தமிழோடு இசை பாட, தமிழோடு இறை பாடுகின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான மன நிம்மதியை அளிக்கின்ற விழாக்களிலே ஒரு முதன்மையான விழாவாக எங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாரதியை போன்ற ஒரு துணிவுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை கண்டு அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே நாம் எல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பல பேருடைய பெரியோர்களுடைய பெயர்களை தான் நமக்கு தெரியும். அந்த பெயர்களை கேட்டாலே நமக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு வரும். அந்த காலத்திலே பெரியவர்கள், ஆண்டவனுடைய அடியார்கள், சமயத்தில் சிறந்தவர்கள், சில பேரை சொன்ன உடனே நமக்கு ஒரு உணர்வு வரும். உதாரணத்துக்கு ஒரு ஆறுமுக நாவலர் அப்படின்னு எடுத்துங்க. அவரை நினைத்தாலே அந்த ஆன்மீகத்துடைய சில உந்துதல்கள் வரும். அப்பொழுது மனதிலே நினைப்போம், அந்த பெரியவர் வாழ்ந்த காலத்திலே நாமெல்லாம் பிறக்கலையே அப்படின்னு. ஆனால்
இப்பொழுதும் பல தமிழ் இனத்தவர்களுடைய தமிழாக உயிராக கொண்டிருக்கிறவர்களுடைய தமிழுக்காக எதையும் செய்கின்றவர்களுடைய வாழ்நாளிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள். நான் இந்த நாட்டிற்கு வந்த காலத்திலே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதி நாள் சண்டை போட்டிருக்கோம். நமது சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய விழாவானாலும் சரி, இலக்கிய வட்டமானாலும் சரி, அவருடைய மாமனார் மாமேதை வேலனையா அவர்களுடைய இருந்தாலும் எந்த பேச ஆரம்பித்தாலும் உடனே கொஞ்ச நேரத்தில் எங்களுக்குள்ள அது சண்டைன்னு சொல்ல முடியும், நக்கம் அப்படின்னு சொல்கிறது. வெளியில் போட்டால் சண்டை, சம்சாரத்தோடு போட்டால் சண்டை இல்லை. அப்படி ஏன்னா அவரை போலவே சில குணங்கள் என்கிட்ட இருக்கு. ஒன்றை பிடி உறுதியாய் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தமிழையே பிடிப்பார், நான் மற்றதை பிடிப்பேன். ஏன்னா அந்த வளர்ந்த விதம் எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்கு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதை அவரே சொன்னார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் எங்கள் கோயிலில் யாராவது பெரியவங்க வந்தால் என்னுடைய தமிழ் குரு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு திறமை. தமிழை எல்லாரும் பேசலாம், ஆனால் அந்த தமிழுக்குள்ளே இருக்கின்ற சுவையை எடுத்து தருவதற்கு ஸ்ரீயண்ணா போல சில பேரால் தான் முடியும். ஏன்னா எதை அடித்து துவைத்து அது இனித்தாலும் கசந்தாலும் ஏற்று அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். வாத்தியார் வேலைன்னு சொல்லிவிடுறோம், வாத்தியாருக்கு மேடை பேச்சு வராது. ஆனால் ஒரு மாணவரிடம் அந்த சுவையை எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் பல பேருக்கு பிடிக்காது. எதையுமே நல்லதை சொன்னி கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் எந்திரிச்சு போயிடுவான். சில வாத்தியார் இருக்காங்க, ரொம்ப கனிவாக சொல்லி அவன் என்னத்தை விரும்புகிறானோ அந்த வழியில் சொல்லி, ஆனால் அந்த வழிக்கெல்லாம் நம்ம வாத்தியார் போக மாட்டார். கொண்டதே ஒன்று தான். அந்த புத்தகத்தை படித்தேன் நான். அவர்கிட்ட வேடிக்கையாக சொன்னேன், கவலைப்படாதீங்க, முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி. நிறைய பல விஷயங்களை, எனக்கு சற்று மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட கட்டுரையெல்லாம் அதில் இருக்கின்றன. ஆனால் ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த புத்தகம் ஏதோ ஒரு வரி வடிவிலே இருக்கும். புத்தகமாக இருக்காது, அதை இந்த காலத்தில் டிஜிட்டலில் போயிடும். அது காக்கப்படும், அதை ஆயிரக்கணக்கானோர் படிப்பார்கள். ஸ்ரீயண்ணாவினுடைய காலத்திற்கு பிறகும் அவருடைய தமிழ் பணி சிறந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்திலே என்னுடைய வரிகளும் 2 இடம் பெற்றிருக்கிறது என்பது போது உண்மையாகவே மனதிலே ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழிலும் எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. தமிழல்ல அமுதை அனலாக கொண்டு வந்தாலும் கூட அதை அந்த அமுதமாக புனலாக இருந்து மாதினியம்மா. ஏன்னா எனக்கு சில தனிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு அருமையானது இந்த கட்டுரையில் நான் நிறைய படித்தேன். இவரை விட இந்த அம்மாவை தான் தூக்கி வச்சு எழுதியிருக்காங்க எல்லாரும். ஏன்னா அனுபவித்தது உணவாகட்டும் பரிவாகட்டும் நேரம் காலம் பாராமல் இந்த நேரத்திலும் ஒரு அருமையான துணைவியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல் இந்த புகைப்படங்களை பார்த்தேன், இந்த இதை பார்த்தேன். அவரை பற்றி 2 நாளாக தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்கு. அவருக்கு ஒரு தமிழ் ஆளுமை விருது கொடுத்துருக்கார்கள் குமரி அனந்தன் அவர்கள். அவர்களோடு இருக்கின்ற புகைப்படம் கூட அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அருமையான பல பேருடைய கட்டுரைகள், நமது ராமண்ணா அவருடைய கட்டுரையாகட்டும், இன்னும் நிறைய பேர்கள். அதில் ஒருத்தர் தான் 20 பக்கம் 20 பேஜ் எழுதியிருக்கார் முதல்ல. அது யார்? முதல்ல இவருங்க.
அதெல்லாம் படித்தேன். ரொம்ப நல்ல விரிவான விவரமான தற்காலத்துக்கு ஏற்ற சிறப்பான விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு அது படிக்கிறதுக்கு நேரம்தான் குறைவாக இருக்கிறது. அண்ணா ஸ்ரீயண்ணா இன்னும் பல பேர் அவரை பற்றி வாழ்த்த புத்தகத்தை விமர்சிக்க இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுடைய திருவருளினாலே துணைவியார் மற்றும் குழந்தைகளோடு நோயற்ற வாழ்வும் நுடங்கா உடலும் நீடு வாழ்நாளும் நிறைந்த புகழும் இன்னும் பல்லாண்டு கால வாழ்க்கையும் சேவையும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். உங்களுடைய கரவோசை அவரை வாழ்த்தி மகிழட்டும். நண்பர் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் ஒரு விசேட விருந்தினர் என்று தான் சொல்லணும் நாங்கள். ஏன்னா அவர் இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கின்றார். எனக்கு 2 நிமிடம் வாழ்த்துரை மட்டும். இன்றைய அகவை நாள் என்பதற்கும் அரும்பெரும் புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கும் கதாநாயகனாக இருக்கின்ற என்னருமை அத்தான் ஸ்ரீஸ்கந்தராஜா கந்தராசா கந்தப்பு என்று மிகவும் இனிமையாக அழைக்கப்பட்டவரே முதலில் எனது வாழ்த்துக்கள். அடுத்ததாக எனது அத்தானுக்கு மிகவும் உறுதுணையாக இங்கே இருக்கின்ற எனது அக்கா மாதினி அவர்களுக்கும் மற்றும் அவரது பிள்ளைகள் அருணன் மற்றும் சாம்பை அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த விழாவை சிறப்பிக்க இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் ஆரம்பத்தில் இந்த வாழ்த்தை கவி வடிவில் ஆரம்பிக்கின்றேன். அகவை நாள் என்பதற்கும் அரும்பெரும் புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கும் உங்கள் அருமை மச்சான் சிறையின் கவி வடிவிலான வாழ்த்துக்கள். கந்தராசன் கந்தப்பு என என் அன்பு தந்தையை வேலும் மயில்விழால் அன்பாக அழைக்கப்பட்டவரே, தண்ணீரை காண நிலத்தை 60 பாகம் தோண்டி 60 பாக கிணற்றடி என்ற அடைமொழியை கொண்ட நிலத்தில் அவதரித்தவரே, நீர் ஒருபுறம் சொறைந்திட கல்வி என்ற பெரும் ஊற்றாக உருவெடுத்த எம் நிலத்தின் தவள் புதல்வனே, விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பது பழமொழி. இந்த பழமொழி உங்கள் வாழ்வில் ஓர் நிஜம். அகவை 15
சிறுவர் குழாமுடன் பட்டமேற்றி பொழுதை போக்காட்டும் நேரத்தில் ஏட்டு வடிவில் இருந்த எம் குலதெய்வம் கண்ணகையின் கோவலன் கண்ணகை காதையதனை புத்தக வடிவில் உருக்கொடுத்தவரே. பாக்கு நீரிணையை 16 வயதில் கடந்து கல்வி பசிக்கு தீனி போட தமிழ்நாடு சென்றவரே. பல்கலைக்கழகம் சென்று பட்டமதை பெற்று முத்தமிழ் வித்தகர் கந்த முருகேசனாரை ஆசானாக கொண்டு சதாவதானி கதிரவேல் பிள்ளையின் வழித்தோன்றலாக முன்னே நிற்பவரே. தமிழ் மட்டும் உங்கள் தாகம் அல்ல, சட்டம் ஓர் இருட்டறை என்பதை உடைத்தறிய சட்டம் பயின்று பாமரரும் பயன்பெற சட்டம் பற்றி பல கட்டுரைகள் வரைந்தவரே. உங்கள் எழுத்திற்கு நான் ஒரு அடிமை, உங்கள் பேச்சிற்கு நான் ஒரு தாசன். ஏகலவன் என்றெனக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டி, என்னை மற்றவருக்கு அறிமுகம் செய்ய நீங்கள் ஒரு நிரந்தர விலாசம். அறிவி பசிக்கு தீனி போட சாந்தகங்களுக்கு விளக்கம் கொடுக்க விக்கிபீடியாவுக்கு முன்வந்த கலை களஞ்சியமே. மூத்த எனது அத்தானே, முதுமைதனை வென்றவனே. துடிப்பான கதையும் துள்ளல் தோற்றமும் உண்மையான மார்க்கண்டேயனை என் முன்னே வரவழைக்கின்றது. இன்று போல் அன்று இனிமையுடன் தொடர்ந்து இருந்து 100வது பிறந்த நாளுக்கு நான் மீண்டும் உங்கள் முன்வந்து வாழ்த்த எம் குலதெய்வம் கண்ணகை மீண்டும் வழி செய்ய வேண்டும் என்று என் கவிதனை முடிக்கின்றேன். நான் அத்தானை தூரத்திலிருந்து அவதானித்தவன் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு தெரியும் எனது அத்தான் பலர் நீங்கள் எங்கிருந்து வாருகின்றீர்கள், பருத்தித்துறையில் வருகின்றீர்கள் என்று கேட்டால் ஹார்ட்லி கொடிச்சில் படிச்சிருக்கிறார் என்று தான் கேட்பார்கள். ஆனால் அத்தான் பலர் விரும்பி போகாத பாடசாலை வேலாயுதம் மகாவித்யாலயம், அந்த பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலையிலிருந்து 16 வயதில் தமிழ்நாட்டுக்கு சென்று, குறிப்பாக சென்னைக்கு சென்று பல்கலைக்கழகத்தில் கல்வியை பயின்று ஆங்கிலத்தையும் முறைப்படி கல்வி கற்று பின்னர் அவர் நாட்டுக்கு திரும்பி வருகின்றார். நாட்டுக்கு திரும்பி வந்த மட்டுமில்லாமல் எங்களுக்கு சொந்தமாக ஒரு கோயில் இருக்கின்றது, கண்ணகி அம்மன். அது எழுத்தில் அந்த கண்ணகி கோவலன் கதை இருந்தது. அந்த கதையை 15 வயதில், இப்போ கூட நேற்று கூட அந்த எழுத்தின் வடிவங்களை பார்த்தேன். 15 வயதில் எப்படி எழுதப்பட்டேன் எனக்கே இப்போ கூட அவருடைய எழுத்து என்னால் எழுத முடியாது. அந்த எழுதி எங்களுடைய இன்று கூட இவருடைய எழுத்தைத்தான் அங்கே கோவலன் கண்ணகியாக படிக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களுடைய ஊரிலே ஒரு தமிழறிஞர் கந்த முருகேசனார், அவர்கிட்ட தமிழ் படித்து இன்று கந்தமுருகேசனார்கிட்ட கற்ற தமிழ் கல்விதான் இன்று வரை அவரை தமிழுக்காக உயர்த்தி கொண்டே செல்லுகின்றது. அடுத்ததாக சதாவதானி கதிரவேல் பிள்ளையை பற்றி கூறினார்கள். சதாவதானி கதிரவேல் பிள்ளை இவருடைய உறவுக்காரர். அந்த சகல தன்மைகளையும், அதாவது சதாவதானி கதிரவேல் பிள்ளை சகல விதமான இதுகளையும் ஒரே நேரத்தில் அவதானிக்கக்கூடியவர். அந்த தன்மை கொண்ட ஒரு பொருந்திய ஒரு மனிதராக இருக்கின்றார். அதே வேளையில் சட்டம், நான் ஹார்ட்லி காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு இன்றும் ஞாபகமாக இருக்கின்றது. வாசியசாலைக்கு சென்றால் நான் ஈழநாட்டு பத்திரிகையை பார்ப்பேன். ஈழநாட்டு பத்திரிகை நான் ஆரம்பத்திலே கூறிவிட்டேன், நான் தூரத்திலிருந்து தான் என்னுடைய அத்தானுடைய செயல்களை ரசிக்கின்றான் ஒழிய அத்தானுடன் கதைப்பதற்கு கூட எனக்கு அந்த காலத்தில் எனக்கு தகுதி இருக்கா, பயம் என்ற ஒரு உணர்வுகளோடு இருக்கும். அப்போ நான் வாசியசாலையில் எப்பவும் ஒரு கட்டுரை வரும், நான் நிற்கின்றேன் புதன்கிழமைகளில், அந்த ஈழநாட்டிலே சட்டமும் நாமும். அப்போ நான் சட்டமும் நாமும் என்ற இதை வந்துவிட்டால் எல்லாருக்கும் சொல்லி காட்டுகின்றேன், இந்த அத்தான் எழுதிட்டார் என்று. பின்னர் அந்த தொடர் கட்டுரையானது புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகத்தை நான் பல வாசியசாலையில் கணேசனோட சேர்ந்து நான் விநியோகம் செய்திருக்கின்றேன். மேலும் எனக்கு ஏதாவது சந்தேகமான கேள்விகள் இருந்தால் இந்த விக்கிபீடியா வர்றதுக்கு முதலே கேட்பேன், அத்தானே என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் அக்கா அத்தான் 4 புத்தகம் 5 புத்தகத்தை கொண்டு வந்துடுவார். விக்கிபீடியா கூட இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க, எங்கிருந்து அதை எடுத்தேன் என்று கூட அதில் வராது விக்கிபீடியா, நீங்கள் பாருங்கள். ஆனால் நான் அத்தானிட்ட கேட்டேன், இன்றைய கூட ஒரு வசனம் கேட்டேன், மச்சானுக்கும் மைத்துனனுக்கும் அத்தானுக்கும் என்ன வித்தியாசம் என்று எடுத்து வந்தார். பல புத்தகங்களை எடுத்துக்கொண்டார், இதில் நான் பேர் என்ன வித்தியாசம் இருக்குன்று. அப்படியான ஒரு ஆள் தமிழ் சேவை தொடர்ந்து இருக்க வேண்டும். நன்றி நிதி சார். ஏற்புரை என்றொன்றை பேசுமாறு விதித்திருக்கிறார்கள்.
vote of thanks என்றதற்கு இது நேர் பதமாக இந்த ஏற்புரையை புழங்கி வருகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடில்லை. எதை ஏற்பது? நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நான் ஏற்க வேண்டுமா? எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? அதனாலே எதிர்ப்புரை ஒன்று பேசிவிட்டு நான் குறுக்கமா முடித்து காலமே சிவானந்தன் தொலைபேசியில் கேட்டார், சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான். அதற்கு நீங்கள் ஆங்கிலத்தில் eloquent, prudent and brave. eloquent சரி, பிரேவும் சரி, ஆனால் prudent என்பது சரியா? நான் சரி என்று அவருக்கு சொன்னேன். நான் சரி என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு பழக்கம் இருக்கேன். அவருக்கு என்னில் அவ்வளோ நம்பிக்கை. சரி என்ன சொல்கிறார், அது சரியாக தான் இருக்கணும். ஆனால் இதில் விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், திருக்குறளை படிக்கிறவர்கள் திருக்குறளை சீராக படிக்கிறதில்லை. திருக்குறளை சீராக புரிந்து கொள்ளணும் என்றால் பரிமேலழகருடைய உரையை படிக்க வேணும். சொல்லல் வல்லன் நல்லது. சோர்விலன் என்பது லேசி என்பது பொருள் அல்ல, எனர்ஜெட்டிக் என்பது அல்ல. அந்த சொல்கின்ற சொல்லல் வல்லனாயிருந்து சொல்லுகிற சொற்களிலே சோர்வு ஏற்படக்கூடாது. ஆக்கமும் கேடும் அதனால் விளைதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. சோர்வு சொல்லில வரக்கூடாது, சொல்லில வராத முறையில் சொல்லணும். You must be vigilant and discreet about the words and phrases and clauses that you use. அதுதான் பரிமேலழகருடைய பொருள். அதை புரியாதவர்கள் சோர்விலன் என்பதற்கு ஒரு பெண் சோர மாட்டான், தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருப்பான், அது அல்ல அதற்கு பொருள். சோம்ப மாட்டான் என்பதல்ல பொருள். சொல்லிலே சோர்வுபடாத முறையிலே, குறை வராதபடியிலே, மற்றவர் குறை கூற முடியாதபடி அது சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இது நான் எதிர்த்து பேசுவதற்காக சொன்ன சில கூற்றுக்கள். இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ் என்பது இந்த நாட்டிலே தான் உருவானது. ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டிலே உருவானது இந்த தொடர். குறிப்பாக பாராளுமன்ற தொடர் கூட்டங்களிலே ஒரு ஸ்பீக்கராக இருந்துட்டு போகின்றவர் அல்லது தேர்தலில் வென்ற பின்னரும் ஓய்வு பெற்று போகின்ற ஒரு பிரைம் மினிஸ்டரினுடைய சேவையை பாராட்டி அந்த பாராட்டுரைக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் என்பது பெயர். அது இந்த இப்படியான கூட்டங்களுக்கு பொருத்தமோ என்பது தெரியாது. ஏதோ எடுத்துக்கொண்டார்கள், அதற்கு ஏற்புரை என்றும் ஒரு பெயர் கொடுத்துட்டார்கள். ஆனால் நான் ஏற்புரை என்ற வகையிலே சில புகழ்ந்துரைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. 80வது வயது நிறைந்த எனக்கு ஒரு விழாவெடுக்க வேண்டும் என்று என்னுடைய அருமையான மனைவி விரும்பினார். விரும்பி அந்த கருத்தை நித்தி அவர்களுக்கு தெரிவித்தார். நித்தி அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார் ஒரு மலரின் வடிவத்திலே. அந்த முறையிலே என்னுடைய மனைவிக்கும் அந்த மனைவி கருதியதை நிறைவேற்றிய நித்தி அவர்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுக்களும். இந்த மலரோடு நின்று விடாமல் ஒரு ஆவணப்படத்தையும் தயாரிக்க வேண்டும் என்று என்னுடைய மனைவி விரும்பியதற்கிணங்க அந்த ஆவணப்படத்தையும் உருவாக்கிய என்னுடைய மனைவிக்கும் அது உருவாவதற்கு காரணியாக இருந்த எனது மனைவிக்கும் அதை நிறைவேற்றிய நித்தி அவர்களுக்கும் இது நிறைவேறுவதற்கு வேறு விதங்களில் உதவிய ஸ்ரீதரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். நன்றியுரை ஒன்றொன்று இருப்பதால் அதை நிறைவேற்ற என்னுடைய மனைவி காத்திருப்பதால் இதற்கு மேல் பேசாமல் என் உரையை நிறைவேற்றுகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனைவி சொன்னார். தமிழர் கூடியிருக்கின்ற கூட்டங்களிலே ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்று நிர்திட்டமாக சொல்லிக் கொண்டிருப்பவன் நான். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நான்
இன்று உங்கள் முன்னிலே ஆங்கிலத்திலே பேசினேனால் சொல்வதொன்று செய்தது வேறொன்று என்று ஆகிவிடும். அதனால் ஆங்கிலத்தில் நான் பேசப் போவதில்லை. Very few are there. I am very sure they would have understood what I spoke. My wife desires that I should speak a few words by way of translation of what I have so far spoken. The vote of thanks is referred to as Eid Purai in Tamil. I am of the opinion that translation is wrong. It is about this kind of attitude that these people were speaking for all the while here. So I am taking this opportunity to thank the people who have been instrumental in producing this souvenir commemorating my reaching the 80 years. Now I have to reveal a truth. I am going to be 85 comes 17th of December. This souvenir was produced in the belief that we would be able to celebrate this occasion when I reached 80, almost 5 years ago. Corona intervened and other problems crossed, and we could not. But the members of the literary circle desired that before I reach the 85th year, this souvenir should be launched. That is how it came to be that we are celebrating it today. I am very thankful to my wife, who really initiated the production of this souvenir, and to Mr. Nithyanandan, in somewhat my comrade, and in some other way my guru also, to have accomplished this task. Not only the souvenir, but also the documentary. I am very grateful to all of them. Thank you very much. இனி நாம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஒரு வழக்கறிஞரின் இலக்கிய யாத்திரை. ஸ்ரீயண்ணா அவர்களுடைய ஆவணம் இப்பொழுது ஒளிபரப்பாகும். சிவா ஸ்ரீதரன் மற்றும் நித்யானந்தன் ஆகியோர் இதனை தயாரித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு வழக்கறிஞரின் இலக்கிய யாத்திரை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படும். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் உடைஞ்சு போடும். பாருங்கள், இப்போ இலவ கிழிஞ்ச நிலையிலாம் இருக்கு. அதனால இதை நான் புத்தகமாக்கிடணும்னு நினைக்கிறேன். நல்ல அழகான கையெழுத்து. வங்காள விரிகுடாவில் கடல் அலைகள் தாளாட்டும் பருத்தித்துறையின் புலோரி கிழக்கில் செல்லத்தம்பி ஸ்ரீஸ்கந்தராஜா 1939 டிசம்பர் 17ஆம் தேதி மாணிக்கம் செல்லத்தம்பி, காந்திமதி செல்லத்தம்பி ஆகியோரின் மகனாக பிறந்தார்.
ஒரு ஃபுட் நோட் போட வேணும். அந்த மூலையிலே பேசி கொண்டிருப்பவர் தான் ஸ்ரீஸ்கந்தர். முகத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும். இவங்க வந்து அந்த முழு மேடையும் எடுத்திருப்பாங்க. அதில் தலைவராக இருப்பவருக்கு வேக்கும், அவர் சோடா குடிப்பார், அடுத்த ஆளோட எரிச்சலாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 50 மணித்தியால விஷுவல்ஸ் எங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது. அதில் எதையுமே எடுக்கலாது. ஸ்ரீதரன் வந்து டெலிவிஷனுக்காக என்னோடு தீபம் தொலைக்காட்சியில் பணியாற்றியவர். அனஸ் என்னோடு இருக்கிறார். அனஸோடு சேர்ந்து ஸ்ரீதரனோடு சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன்ஸ், டிவி ப்ரொடக்ஷன்ஸ், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட பிபிசிக்கு நிகராக நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அவ்வாறு செய்யப்படுகின்ற ஒரு ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒரு அனுபவ செழுமையிலிருந்து ஸ்ரீதரன் வருகிறார். இந்த திரைப்படத்தை, இந்த ஆவணத்தை நான் எடுக்கும்போது ஸ்ரீதரனை நான் நினைத்தேன், கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 75,000 பவுனுக்கு மேற்பட்ட ஒளிப்பட சாதனங்களை அவர் கொண்டிருக்கிறார். நான் வந்து ஒரு சில நேரம் ஒரு சின்ன எடிட்டிங் செய்ய சொல்லுவேன். அது 1 நிமிஷத்தில் நான் சொல்லுவேன் ஒரு ஆனால் அதை டெக்னிக்கலாக செய்து முடிக்க அவர் சில நேரம் 25 நிமிஷங்கள் அதை எடுக்க வேண்டும். மாதக்கணக்கிலே அவர் உழைத்திருக்கிறார். ஸ்ரீஅண்ணாவுடைய இந்த ஆவணப்படம் நம் ஆளும் காலத்தில் நாம் செய்தாக வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணப்படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இது நம் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய தமிழ் அறிஞரினுடைய ஒரு திரைப்படம். இது ஒரு மணித்தியாலத்தில் நாங்கள் இதை செய்து காட்டியிருக்கிறோம். உண்மையில் சில நேரம் சில ஆட்கள் பேசுவார்கள், எனக்கு தேவை ஒரு 2 நிமிஷ கிளிப்பிங் தான். அவங்க வேறு என்னமோ சொல்லுவாங்க. இது இந்த ஆவணப்பட திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஸ்ரீதரன் உழைக்கிறார், நித்யானந்தன் உழைக்கிறார். ஐயோ, அதெல்லாம் வேணாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்ரீஅண்ணாவை பற்றி 2 நிமிஷங்களுக்காக பல தடவைகள் இந்த விஷுவல்ஸை திருப்பி பார்த்து எதை எடுக்க வேண்டும் என்று செய்கிற விஷயம் மிக கஷ்டமானது. ஆனால் இந்த ஒரு மணித்தியால ஒரு ஆவணத்திலே ஸ்ரீஸ்கந்தராஜா சில நேரம் ஒரு மொனட்டன்ஸாக உங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். தொடர்ந்து ஸ்ரீஸ்கந்தராஜா இதிலே பேசி கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் உயிரோடு இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்ல அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்காக நான் ஸ்ரீதரனுக்கு சொன்னேன், எவ்வளோ வேண்டும் அவர் பேசலாமே, எவ்வளோ நேரம் பேசலாமே. ஒருவேளை ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கும் போது அந்த நபர் இல்லை என்றால் நீங்கள் இந்த குப்பை விஷுவல் எல்லாம் எடுத்து பேசணும், இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு. அந்த நிலை இருக்கவில்லை. மாதினி அவர்கள் தொடர்ந்து இந்த ஆவணப்படத்தை ஒழுங்காக கொண்டுவதற்காக உழைத்திருக்கிறார். ஸ்ரீதரனுடைய உழைப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த திரைப்படத்துக்காக ஆவணத்திற்காக உழைத்திருக்கிறார். இந்த உழைப்பு மிக பெரியது என்றாலும் நம் காலத்தில் வாழும் ஒரு பேரறிஞனுக்காக இந்த ஆவணத்தை நாங்கள் செலுத்திருக்கிறோம் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். 2 முக்கியமான நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றன. முதலாவது இந்த நூல் வெளியீடு, 2வது இந்த ஆவணப்படம். இந்த நூல் வெளியீட்டு பற்றி பலரும் பலவாறாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் நானும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு உண்டு. திரு நித்யானந்தன் அவர்களிடம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை, ஒரு நூல் ஒன்று 80வது பிறந்த தினத்தின் பொழுது வெளியிட வேண்டும் என்று. அவர் அதனை உடனடியாகவே ஏற்றுக்கொண்டு அதனை மிகவும் செம்மையாக, மிகவும் அழகாக எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். நன்றி. நாங்கள் இருவரும் ஒன்றையே பார்ப்போம். நாம் மறக்க மாட்டேமால் என்று இதிலே நன்றி கூறியிருக்கிறேன். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணியாம். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணியாம். பேனை 1000 பிடிப்பதில் மகிழ்ந்து பிறைகள் 1000 பார்த்த என் காந்தற்கு. பேனை 1000 பிடிப்பதில் மகிழ்ந்து பிறைகள் 1000 பார்த்த என் காந்தற்கு. முத்து விழாவினை வகுக்க விரும்பி நான் நித்தியானந்தருக்கு அதனை உணர்த்தினேன். முத்து விழாவினை வகுக்க விரும்பி நான் நித்தியானந்தருக்கு அதனை உணர்த்தினேன்.
சத்தியமாய் அதை செய்திடல் வேண்டும், அத்தகை பணியை என்னிடம் விடுங்கள். சத்தியமாய் அதை செய்திடல் வேண்டும், அத்தகை பணியை என்னிடம் விடுங்கள் என்றவர் சொல்லி ஆவன செய்து புத்தகம் ஒன்றினை வெளியிடத் துணிந்து சுத்தமாய் எந்தன் கணவரை மதிக்கும் உத்தம நண்பர்பால் கட்டுரை கேட்டு, சுத்தமாய் என்றன் கணவரை மதிக்கும் உத்தம நண்பர்பால் கட்டுரை கேட்டு பத்திரமாய் இந்த மலரினை மலர்த்திய நித்தியசர் அவர்க்கு என் நித்திய நன்றிகள். பத்திரமாய் இந்த மலரினை மலர்த்திய நித்தியசர் அவர்க்கு என் நித்திய நன்றிகள். கட்டுரை வழங்கி என் கணவரை வாழ்த்திய பெட்புறும் நண்பர்க்கென் பெரிய நன்றிகள். தட்டச்சிட்டு தவறுகள் திருத்திய சிட்டருக்கென்றன் சிறந்த வாழ்த்துக்கள். கிட்டவே இருந்து குறை நிறை கூறியே, கிட்டவே இருந்து குறை நிறை கூறியே மட்டிலா உதவிகள் புரிந்த என் சிறார்க்கும், எட்டவே இருந்து இம்மலரினை அச்சிட்ட நட்பிலே சிறந்த யூனி ஆர்ட்ஸினருக்கும், இன்று வந்து இங்கு எம்மை மகிழ்வுறச் செய்யும் உங்கள் எல்லோருக்கும் குடும்ப நன்றிகள். மாதினி, அருணன், சாம்பவி, யானா, கைலா, கீரன், வேலன் ஆரியோர் முதலியோர். இது இவ்வாறாக இருக்க, இதில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும். இந்த 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 ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃபோட்டோகிராஃப், இந்த ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே என்னுடைய மருமகள், என்னுடைய அருணனுடைய மனைவியார் அதை டிசைன் பண்ணி அதில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு விதத்தில் அதை செய்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை நான் சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக இந்த ஆவணப்படம் தயாரிப்பதிலே முதலிலே எனக்கு இருந்த ஆர்வம் சடாரென்று குறைந்து விட்டது. திடீரென எனக்கு ஒரு இருதய ஆப்ரேஷன் ஒன்று செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதனால் நான் கொஞ்சம் பின்னுக்கு போனேன். நான் செய்கிறது வேண்டாம் என்ற மாதிரி, என்னால் முடியாதுங்கிற மாதிரி நான் நினைத்தேன். அந்த வேளையில் நித்திய சார் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, அது நிச்சயமாக செய்து தான் ஆக வேணும் என்று சொல்லி விடாப்பிடியாக நின்று அதை செய்தார். இது செய்யும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஏன் இதை செய்கிறோம்? நம்ம புகழை தம்பட்டம் அடிக்கிறதுக்காக இதை செய்கிறோமா? பேசாமல் அவருக்கு அதை பற்றியே கவலை இல்லாத ஒருவர் என்னுடைய கணவர், இதெல்லாம் என்னதுக்கு செய்கிறோம் என்று. ஆனால் நான் அல்லது என்னுடைய கணவர் இருவரும் சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையாவது விட்டு செல்கின்றோம் என்றால் இதை மட்டும்தான். ஏனென்றால் பொருள்களை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். அவர்களுக்கு வேண்டிய கல்வியை நாங்கள் கொடுத்தாயிற்று. அவர்கள் தங்களுக்கு வேண்டிய பொருள்களை தேடிக்கொள்வார்கள். ஆனால் நாளைக்கு நாங்கள் எங்களை பார்த்து, நீங்கள் ஒரு அகதிகள், இலங்கையிலிருந்து வந்த அகதிகள், உன்னுடைய தந்தையார் ஒரு அகதியார், உன்னுடைய தாயார் ஒரு அகதியார், அதாவது பொருளாதார அகதிகள் அல்ல, நாங்கள் பொருளாதார அகதிகள் அல்ல என்பதை எப்படி அவர்கள் நிரூபிக்கப் போகிறார்கள்? அதற்காகவே தான் இந்த ஆவணப்படம் என்னுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்குமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த, மிக உயர்ந்த, மிக விலைமதிப்பெற்ற ஒரு பொருள் என்று கருதி நித்திய சார் இதனை செய்து தந்ததற்கும், அதைவிட ஸ்ரீதரன் எனக்கு தெரியும், கர்மமே கண்ணாக இருந்து செய்தல் என்ற ஒன்று இருக்குது. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார் என்று. அது எலியன் காயுது வேறு ஏதோ காயுது என்று சொல்லுமா போல நித்திய சார் சேர்ந்து இரவு பகலாக உழைத்தார்கள். ஒவ்வொரு சிறு காரியமும் என்ன கேட்கக்கூடாதுன்றதுக்காக நித்திய சாரியே கேட்பார், அவரை அது பிறகு என்ன கேட்பார். இப்படியாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இரவு பகலாக உழைத்த திரு ஸ்ரீதரனுக்கும், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்த திரு நித்யானந்தன் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரமும் இதை பார்த்து நீங்கள் ரசித்தீர்களோ ரசிக்கவில்லையோ எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் இதை பொறுமையாக இருந்து பார்த்த உங்களுக்கும் நன்றி கூறி, இவ்வளவு தூரம் வந்து எங்களோடு அன்பாக பழகிய உங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய நன்றி உரையை முடித்துக்கொள்கின்றேன். வணக்கம். நல்ல கிளியர் கட்டிங்ஸ், கிளியர் ஃப்ரேம்ஸ், வண்டர்ஃபுல் கட்டிங்ஸ் அண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இதில் எங்கே வெட்டி எங்கே சேர்ப்பது என்பதற்கு. பல இடங்களில் இப்போ சோப்பா நல்லா பேசிகிட்டு இருக்காரு, ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு சிறிய பற்றி ஒரு நல்ல அற்புதமான கட்டுரை எழுதி வாசிச்சுட்டு இருக்காரு கேமராவுக்கு முன்னுக்கு. நீங்கள் கேமராவுக்கு முன்னுக்கு வாசிச்சுட்டு இருக்கல, அது இப்படி பார்த்து ஆடியன்ஸை பார்த்து பேசுவாங்க. அவர் எப்போ முகத்தை ஆடியோ கேமராவுக்கு பார்ப்பாருன்னு திருப்பி பார்க்குறேன். பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கேமராவுக்கு முன்னுக்கு வருகிற அந்த ரெண்டு நிமிஷங்களுக்காக பல நிமிஷங்கள் திருப்பி போட்டு பார்க்குறேன்.
நோ வே. அவர் 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 திரும்ப அவர் கட்டுரை வாச்சிருக்கார் பார்த்து. அது 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 ஒரு கேமராமேனுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம சிவானந்தன் பேசினார், அட்டகாசமான பேச்சு, நல்ல க்ளீனாக. எனக்கு அதில் ஒரு கிளிப்பிங் எடுக்கிறதுல எனக்கு சிரமம் இருக்கவில்லை. டக்குன்னு சொன்னேன், இந்த 2 நிமிஷம் எடுங்க. ஓ ஃபைன், இது நல்லா இருக்குது, கட். எடுத்த உடனே அவர் ஸ்ரீதரன் வந்து ஒரு நம்ம சும்மா சொல்லிட்டு போகலாம், இதில் வெட்டு அதை சேரு அதுன்னு. டெக்னிக்கலி இட் டேக்ஸ் hours and hours and days. இன்றைக்கு காலையில் அவர் கேட்குறாரு, இதில் நான் சொன்னேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட வேணும், அதை மறந்துடாதீங்க என்று சொன்ன போது அந்த ஃபுல் ஸ்டாப் சேப்பருக்கு 1/2 மணித்தியாலம் எடுத்தது. இந்த ஃபோட்டோகிராஃபி ஒர்க் டெக்னிக்கல் சிக்கல் அது. ஆனால் மிக அற்புதமாக அதை செய்திருக்கிறார். அதுக்கு ஸ்ரீஸ்கந்தா நான் நிறைய தொந்தரவு படுத்தியிருக்கிறேன், பல தடவைகள் டேக்ஸ் எடுத்திருக்கிறேன். மிக இயல்பாக ஸ்ரீஸ்கந்தராஜா பேசுகிற நேரம் ஒரு அரசர் மாதிரி பேசுகிறார் என்று ஸ்ரீதரன் நினைக்கிறாரு. நான் சொன்னேன், அவர் அப்படி தான் ஒரு அழகான ஒரு மொழிநடை கையாளுபவர். அவர் சொன்னார், இவர் என்ன அரசர் மாதிரி பேசுகிறாருன்னு. நான் சொன்னேன், இல்லை, அவருடைய மொழி நடை அதுதான், லீவ் இட் என்று. ஆனால் அவர் கேஷுவலாக எப்போ பேசுவார்னு சொல்லி அவர் நிறைய டேக்ஸ் எடுத்துருந்தார். சில இடங்களில் அற்புதமான கேஷுவல் பேச்சில் சிறிய அண்ணா வாரார். அந்த இடங்களை கேப்சர் பண்ணியிருக்கிற மாதிரி அவர் தன்னுடைய ஊருக்கு போகிறது எல்லாம் அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 2 நடையும் பிளெண்ட் பண்ணி அதை செய்திருக்கிறோம். அதுக்கு ஸ்ரீதரன் மிக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார். எனவே இதை செயற்படுத்துவதற்கு உதவிய அருண் வந்து அவருடைய அப்பா பற்றி எனக்கு சில இடங்களில் இதை கட் பண்ணலாமா, இது சொல்லலாமா, அவர் தன்னுடைய தந்தையை சொல்கிறார். சாம்பவி சொல்கிறா, த ஒண்டர்ஃபுல் பீஸ் இன் த டாக்குமெண்ட்ரி இஸ் சாம்பவிஸ். இந்த முழு இதுலேயும் சாம்பவியின் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பீஸ். ஸ்ரீ சொன்ன பல இடங்களில் அவர் ஸ்ரீலங்கா என்பதை இலங்கை என்று அவர் சொன்ன போது நான் சொன்னேன், ஸ்ரீ ஸ்டாப் இட், இதை நாங்கள் ஹைலைட் பண்ண வேணும் என்று சொன்னபோது இந்த கூட்டம் கைத்தட்டிய போது நான் மகிழ்ந்தேன். அது மிக முக்கியமான வேலையை அவர் செய்திருக்கிறார். அவர் ஃபீலிக்ஸ் பண்டாரநாயக்கா கேட்டபோது அவர் சொல்லியிருக்கார், நீ பாயிண்ட் பீட்டோ வந்து பருத்திதுரை உனக்கு தான் பீதுருவன், நான் அதை அப்படி மொழிபெயர்க்க இயலாது என்று சொல்கிற துணிச்சல் இந்த பெருமகனுக்கு இருந்திருக்கிறது. இந்த ஆவணப்படத்தை தயாரிப்பதில் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த ஆவணப்படத்தை தயாரிப்பதில் எனக்கு மிகுந்த ஆத்மார்த்தமான ஒரு நிறைவும் அனுபவமும் மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது. இது எதிர்கால சந்ததிக்கு மாதினி அக்கா சொன்னாங்க அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறேன்னு. நோ, தமிழ் மக்களின் சமூகத்தின் எதிர்கால தலைமுறைக்காக இதை நாங்கள் விட்டு சொல்கிறோம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணை மறந்து வாழ்தல் குற்றமல்லவா? ஈழமண்ணின் மக்களங்கள் சுற்றமல்லவா? இந்த மண்ணை மறந்து வாழ்தல் குற்றமல்லவா? வேல் பிடித்து வாழ்ந்த கூட்டம் கால் பிடிக்குமா? வீழ்ந்த வாழ்வு மீள இன்னும் நாள் பிடிக்குமா? வேல் பிடித்து வாழ்ந்த கூட்டம் கால் பிடிக்குமா? வாழ்வு மீள இன்னும்